ஹாய், வெல்கம் டு HMP அகாடமி இந்தி மொழி பயில்வோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பரீட்சையால் ஃபஸ்ட் லெசன் பார்ட் 1 பார்க்கலாம். இந்த லெசன் 1ல் பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிக்சர்ஸ் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய லாங்குவேஜில் அதை சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிவிட்டு தென் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஹிந்தியில் கன்வெர்ட் பண்ணும்போது அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. அந்த வழியில் தான் இப்போ இந்த பிக்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ ஒரு பிக்சராக பார்க்கலாம். ஃபஸ்ட் பிக்சரில் எலிஃபெண்ட் இருக்குது. எலிஃபெண்ட் எப்படி இருக்குது? பெருசாக இருக்குது. ஸோ எலிஃபெண்ட்டுங்கிறத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்னா ஹாத்தி சொல்லலாம். பெருசாக இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, பிக்காக இருக்குன்றதுக்கு ஹிந்தியில் படா சொல்லலாம். அப்புறம் அனிமல் சொல்கிறதுக்கு ஜான்வர். இப்போ ஹாத்தி படா ஜான்வர் ஹே. நெக்ஸ்ட்டு டாக் பார்க்கலாம். டாக் மீன்ஸ் ஹிந்தியில் குத்தா. டாக் இஸ் ஏ டொமஸ்டிக் அனிமல். இப்போ டொமஸ்டிக்குன்னு ஹிந்தியில் எப்படி சொல்கிறதுனா பால்தூ. அனிமலுக்கு ஹிந்தியில் ஜான்வர். இஸ் ஹிந்தியில் ஹே சொல்லலாம். குத்தா பால்தூ ஜான்வர் ஹே. நெக்ஸ்ட்டு கவு. கவுக்கு ஹிந்தியில் காய். காய் தூத் தேத்தி ஹே. காய் மீன்ஸ் பசு, தூத் மீன்ஸ் பால், தேத்தி மீன்ஸ் தருகிறது. கவ் கிவ்ஸ் மில்க். நெக்ஸ்ட்டு ஹார்ஸ். ஹார்ஸ்க்கு ஹிந்தியில் கோடா. ஹார்ஸ் எப்படி ஓடும்? வேகமாக ஓடும். அப்போ வேகமாக ஃபாஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் தேஸ், ஓடுன்னு சொல்கிறதுக்கு ரன்னுன்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் தௌடுதா. கோடா தேஸ் தௌடுதா ஹே. நெக்ஸ்ட்டு பீகாக். பீகாக் ஹிந்தியில் மோர். இந்த பிக்சரில் பீகாக்கு டான்ஸ் ஆடிகிட்ருக்கு. ஸோ பீகாக் இஸ் டான்ஸ். மோர் நாச்தா ஹே. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது க்ரோ. க்ரோக் ஹிந்தியில் கவ்வா. க்ரோ இஸ் பிளாக் கலர். பிளாக் அப்படின்றத ஹிந்தியில் சொல்கிறதுக்கு காலா. கவ்வா காலா ஹே. நெக்ஸ்ட்டு குக்கு. குக்குக்கு ஹிந்தியில் கோயல். குக்கு ஸ்வீட்டாக பாடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஸ்வீட் அப்படின்றதுக்கு மீட்டா. சிங் பாடும் அப்படின்றதுக்கு ஹிந்தியில் காத்தி. இது ஃபெமினைன் ஜெண்டருங்கிறதுனால காத்தின்னு சொல்கிறோம். கோயல் மீட்டா காத்தி ஹே. குயில் இனிமையாக பாடும். குக்கு சிங்ஸ் ஸ்வீட். நெக்ஸ்ட் பிக்சர் பார்க்கலாம். முர்கி, ஹென் கோழி. கோழி முட்டை தருகிறது. ஹென் கிவ்ஸ் எக். முட்டைக்கு ஹிந்தியில் அண்டா. கிவ்ஸ்க்கு ஹிந்தியில் தேத்தான்னு சொல்லுவாங்க. இது ஃபெமினைன் ஜெண்டர். எண் ஃபெமினைன் ஜெண்டர், அதனால் தேத்தின்னு சொல்லுவாங்க. முர்கி அண்டா தேத்தி ஹே. ஹென் கிவ்ஸ் எக். இப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய ப்ராக்டிஸ் செஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் ஷப்தார்த் பார்க்கலாம். அப்புறம் வாக்கியம் மே பிரயோக் கீஜியே. அப்புறம் கொஷின் ஆன்சருக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஷப்தார்த் பார்க்கலாம், which means meaning. ஜான்வர் விலங்கு, அனிமல். பால்தூ வீட்டு வளர்ப்பு, டொமஸ்டிக். தூத் பால், மில்க். தேஸ் வேகம், ஃபாஸ்ட். நாச்னா நடனம், டு டான்ஸ். நெக்ஸ்ட்டு நாம் வாக்கியம் மே பிரயோக் கீஜியே பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இதில் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண போகிறோம். வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதோட மீனிங் எழுதிட்டு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணணும். மோர், பீகாக், மயில். ஆல்ரெடி இந்த லெசன்லேயே படிக்கும்போது நம்ம அந்த மீனிங்கை புரிஞ்சுக்கிட்டு இருப்போம். இப்போ அதோட சென்டென்ஸை ஃபார்மேஷன் பண்ணலாம். மோர் ஏக் பக்ஷி ஹே. மோர் மீன்ஸ் பீகாக். ஏக் மீன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம், ஆர் ஒன்னுன்னு யூஸ் பண்ணலாம். பட் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறது கரெக்டாக இருக்கும். பக்ஷி மீன்ஸ் பேர்டு. பீகாக் இஸ் எ பேர்டு. மயில் ஒரு பறவை. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? மீட்டா. மீட்டானா இனிப்பான, ஸ்வீட். दूध मीठा है. दूध மீன்ஸ் பால்.
மீட்டா மீன்ஸ் ஸ்வீட். பால் இனிப்பாக இருக்கிறது. ஸ்வீட். மில்க் இஸ் ஸ்வீட். நெக்ஸ்ட்டு அண்டா. அண்டா மீன்ஸ் முட்டை, எக். முர்கி அண்டா தேத்தி ஹே. முர்கி மீன்ஸ் ஹென். அண்டா மீன்ஸ் எக். தேத்தி மீன்ஸ் கிவ். இந்த இடத்துல ஹே வந்து இஸ்ன்ற மீனிங். ஸோ hen gives egg. நெக்ஸ்ட்டு दूध. दूध மீன்ஸ் பால், மில்க். गाय दूध देती है. गाय means cow. दूध means பால். देती means give. he means his. cow gives milk. இந்த இடத்துல ஹே வந்து மறைஞ்சி வருது, gives அப்படின்ற மீனிங்கில் வருது. பசு பால் கொடுக்கிறது. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் தேஸ். தேஸ் மீன்ஸ் வேகமாக, ஃபாஸ்ட். கோடா தேஸ் தௌड़ता है. கோடா மீன்ஸ் ஹார்ஸ். தேஸ் மீன்ஸ் ஃபாஸ்ட். தௌड़ता மீன்ஸ் ரன். ஹே மீன்ஸ் இஸ். ஹார்ஸ் ரன்ஸ் ஃபாஸ்ட். குதிரை வேகமாக ஓடுகிறது. நெக்ஸ்ட்டு நாம் கொஷின் ஆன்சர் ஃபார்மேட்டை பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு அங்கே கொஷின் ஆன்சர் தான் கொடுத்துருக்காங்க புக்கில். நாம் அதை தான் ஃபஸ்ட்டு ரிவைஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் நான் வந்துட்டு கொஞ்சம் பசங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் மீனிங் எல்லாம் சொல்லிவிட்டு கொஷின் ஆன்சருக்கு வரேன். இப்போ வாங்க ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். கியா ஹே, இது என்ன? இப்போ இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. இது எலிஃபண்ட். ஆத்தி ஹே. குத்தா ஹே. காய் ஹே. கோடா ஹே. இது எல்லாமே வந்துட்டு இந்த கொஷனுக்கு பொருத்தமானதாக இருக்கும். ஆனால் நம்ம இப்போ ஒரு கொஷனுக்கு ஒரு ஆன்சர் பார்க்கலாம். இது யானை, அது மட்டும் பார்க்கலாம். திஸ் இஸ் எலிஃபண்ட், அது மட்டும் பார்க்கலாம். ஆத்தி ஹே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். கைசா ஜான்வர் ஹே. கைசானா எப்படி, ஜான்வர்னா அனிமல். கைசா மீன்ஸ் ஹவு, ஜான்வர் மீன்ஸ் அனிமல். ஹவு த அனிமல் இஸ், எப்படிப்பட்ட விலங்கு. செகண்ட் கொஷனுக்கு செகண்ட் பிக்சரை பார்க்கலாம். பால்தூ ஜான்வர் ஹே. டொமஸ்டிக் அனிமல், வீட்டு வளர்ப்பு விலங்கு. இப்போ நம்ம தேர்ட் கொஷின் பார்க்கலாம். கியா தேத்தி ஹே, என்ன தருகிறது. வாட் கிவ்ஸ். இப்போ இதில் தேர்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா கவ் இருக்குது. காய் தூத் தேத்தி ஹே. தூத் தேத்தி ஹே, பால் கொடுக்கிறது. கவ் கிவ்ஸ் மில்க். ஃபோர்த் ஒன் கைசே தௌड़ती ஹே. கைசே மீன்ஸ் எப்படி, தௌड़ती மீன்ஸ் ஓடுகிறது, எப்படி ஓடுகிறது, ஹவ் இட் ரன்ஸ். இங்கே ஃபோர்த்து பிக்சரில் பார்த்தீங்கன்னா கோடா தேஸ் தௌड़ता ஹேன்னு இருக்குது. அப்போ நாம் தேஸ் தௌड़ता ஹே மட்டும் எடுத்துக்கலாம். தேஸ் மீன்ஸ் ஃபாஸ்ட். தௌड़ता மீன்ஸ் ரன். ரன் ஃபாஸ்ட், வேகமாக ஓடுகிறது. நெக்ஸ்ட் கொஷின். கியா கர்த்தா ஹே. கியா மீன்ஸ் வாட், என்ன. கர்த்தா மீன்ஸ் டூ, செய்கிறது, என்ன செய்கிறது. வாட் இஸ் டூயிங். இப்போ இங்கே மேலே ஃபஸ்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா பீகாக் டான்ஸ் ஆடுது. நாச்தா மீன்ஸ் டான்ஸ். ஹே மீன்ஸ் இருக்கிறது. ஸோ டான்ஸ் ஆடிக்கொண்டு இருக்கிறது, டான்ஸிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஷின். கைசா ஹே, எப்படி இருக்கிறது, அதுக்கு வந்து ஆன்சர். இப்போ இங்கே செகண்ட் பிக்சரில் பார்த்தீங்கன்னா கவ்வா காலா ஹே இருக்குது. ஸோ நம்ம காலா ஹேன்றதை எடுத்துக்கலாம். காலா மீன்ஸ் பிளாக். ஹே மீன்ஸ் இருக்கிறது, கருப்பாக இருக்கிறது. இட் இஸ் இன் பிளாக். நெக்ஸ்ட் கொஷின். கைசே காத்தி ஹே, எப்படி பாடுகிறது, ஹவ் இட் சிங்ஸ். இப்போ இங்கே தேர்ட் பிக்சரில் பார்த்தீங்கன்னா கோயல் மீட்டா காத்தி ஹேன்னு இருக்குது. இப்போ நம்ம மீட்டா காத்தி ஹேன்னு மட்டும் எடுத்துக்கலாம். மீட்டா மீன்ஸ் ஸ்வீட். காத்தி மீன்ஸ் சிங். இட் சிங்ஸ் ஸ்வீட்லி, இனிமையாக பாடுகிறது. இதோட இந்த ஃபஸ்ட் லெசன் முடிஞ்சிடுச்சு. எல்லா எக்ஸசைஸும் பார்த்தாச்சு, எல்லா லெசனில் இருக்க எல்லா டீட்டெயிலும் பார்த்தாச்சு. ஸோ ஃபஸ்ட் லெசன் இஸ் ஓவர்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோ மேலும் மேலும் அப்லோட் பண்ணுறதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாக்கா கமெண்ட் பண்ணுங்கள், கரெக்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. தன்யவாத்.